J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 15, Aragog. தான் பிடியிலிருந்து தன்னை கீழே தூக்கி போட்ட சிலந்தி ஏதோ சொல்கிறத ஹாரி திடீர்னு தான் உணர்ந்தான். அது பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுலையும் தன்னுடைய கொடுக்குகளை கிளிக் கிளிக்னு சொடுக்கியதால அது என்னதான் சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. ஒரு வழியா ஆரகாக் ஆரகாக் அப்படின்னு அது கூப்பிட்டது தெரிஞ்சது. அங்க ஏதோ பனிமூட்டம் கணக்கா ஒரு குவிந்த வலைக்கு நடுவுல இருந்து ஒரு சின்ன யானையோட அளவில் இருந்த சிலந்தி ரொம்ப மெதுவா வெளிப்பட்டது. அதோட கரிய நிற உடல்லையும் கால்கள்லையும் சாம்பல் நிறம் கலந்திருந்தது. கோரமான கொடுக்குகள் கொண்ட அதோட தலையில இருந்த ஒவ்வொரு கண்ணும் பால் போன்ற வெள்ளை நிறத்துல இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு தன்னுடைய கொடுக்குகளை வேகமா கிளிக் கிளிக்னு சொடுக்கினபடியே அது கேட்டது. மனிதர்கள் அப்படின்னு ஹாரியை தூக்கிட்டு வந்த சிலந்தி கொடுக்க சொடுக்கினபடியே சொன்னது. அது ஹாக்ரிடா அப்படின்னு கேட்டபடியே ஆரகாக் தன்னுடைய 8 பால் போன்ற வெண்ணிற கண்களும் அங்கேயும் இங்கேயும் அலைப்பாய கிட்ட நெருங்கி வந்தது. அந்நியர்கள் அப்படின்னு ராண தூக்கிட்டு வந்த சிலந்தி கொடுக்க சொடுக்கினபடியே சொன்னது. அவங்கள கொன்னுடு அப்படின்னு எரிச்சலோட சொன்ன ஆரகாக், நானே தூங்கிக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, நாங்க ஹாக்ரிடுடைய நண்பர்கள் அப்படின்னு ஹாரி அவசரமா கத்தினான். அவனுக்கு தன்னுடைய இதயம் நெஞ்சிலிருந்து மேலெழும்பி தொண்டையை அடைஞ்சு பதட்டமா படபடன்னு துடிக்கிறத போல இருந்தது. அந்த பள்ளத்தை சுத்தி இருந்த அத்தனை சிலந்திகளும் கிளிக் 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 கிளிக்னு சத்தமிட்டன. ஆரகாக் ஒரு நிமிஷம் நிதானிச்சது. ஹாக்ரிட் இதுக்கு முன்னாடி மனுஷங்க யாரையும் நம்ம பள்ளத்துக்கு ஒருபோதும் அனுப்புனதில்ல அப்படின்னு ரொம்ப மெதுவா சொன்னது. ஹாக்ரிட் ஆபத்துல இருக்காரு அப்படின்னு வேக வேகமா மூச்சு வாங்கினபடியே சொன்ன ஹாரி, அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன ஆபத்துலையா அப்படின்னு கேட்ட அந்த வயதான சிலந்தியின் கொடுக்குகளை சொடுக்கும் சத்தத்துக்கு நடுவுல கவலையும் கலந்திருக்கிறத போல ஹாரிக்கு தோணுச்சு. ஆனா அவன் ஏன் உங்களை அனுப்புனா? ஹாரி எழுந்து நின்று பேசதான் நினைச்சான். ஆனா உடனேயே அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டான். அவனுடைய கால்கள் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்னு அவனுக்கு சுத்தமா தோணல. அதனால தரையில உட்கார்ந்தபடியே எவ்வளோ அமைதியா பேச முடியுமோ அவ்வளோ அமைதியா பேச தொடங்கினான். பள்ளியை சேர்ந்தவங்க எல்லாரும் ஹாக்ரிட் தான் மாணவர்கள் மேலே ஏதோ ஒரு ஜந்துவை ஏவி விட்டதா நினைக்கிறாங்க. அதனால அவங்க அவரை ஆஸ்கபான் சிறைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆரகாக் தன்னுடைய கொடுக்குகளை கோபத்தோட சொடுக்குச்சு. அந்த பள்ளம் முழுசும் சூழ்ந்திருந்த சிலந்தி கூட்டம் அந்த கோபத்தை அப்படியே எதிரொலிச்சது. அதை கேட்கறதுக்கு ஏதோ பாராட்டு கைத்தட்டல் சத்தத்தை போல இருந்தது. ஆனா இதுவரை கைத்தட்டல் சத்தத்தெல்லாம் கேட்டு ஹாரி ஒருபோதும் பயத்துல நடுங்கினதே இல்லை. ஆனா அதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்பு நடந்ததாச்சே அப்படின்னு ஆரகாக் எரிச்சலோட சொன்னது. பற்பல வருடங்களுக்கு முன்பு. அது எனக்கு நல்லா நினைவில் இருக்கு. அதனாலதான் அவங்க ஹாக்ரிட பள்ளியை விட்டு வெளியேற்றினாங்க. அவங்க ரகசிய அறைன்னு அழைக்கப்படுற அந்த இடத்துல வாழற அரக்கன் நான் தான்னு நம்பினாங்க. ஹாக்ரிட் தான் அந்த அறையை திறந்து என்னை வெளியே நடமாட விட்டான்னு அவங்க நினைச்சாங்க. அப்படின்னா நீங்க அந்த ரகசிய அறையிலிருந்து வரலையா அப்படின்னு தன்னுடைய நெத்தியிலிருந்து குளிர்ந்த வியர்வை வழிய வழிய ஹாரி கேட்டான். நானா அப்படின்னு கோபத்தோட கொடுக்க சொடுக்கினபடியே கேட்ட ஆரகாக், நான் ஒன்னும் அந்த கோட்டையிலேயே பிறந்தவன் கிடையாது. நான் ஒரு தொலைதூர தேசத்திலிருந்து வந்தவன். நான் முட்டையா இருந்த போதே ஒரு பயணி என்ன ஹாக்ரிட் கிட்ட கொடுத்துட்டாரு. ஹாக்ரிட் அப்ப ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் தான். ஆனா அவன் கோட்டையில இருந்த ஒரு அலமாரிக்குள்ள என்ன மறைச்சு வச்சு மீதமாகும் உணவு துண்டுகளை எனக்கு ஊட்டி வளர்த்தான். ஹாக்ரிட் என்னுடைய நல்ல நண்பன், மிக நல்ல மனிதன். நான் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சிறுமியுடைய மரணத்துக்கு நான் தான் காரணம்னு பழி சுமத்தப்பட்ட போது அவன்தான் என்னை பாதுகாத்தான். அன்னையிலிருந்தே நான் இந்த காட்டுல தான் வாழ்ந்து வரேன். இப்பவும் ஹாக்ரிட் இங்க வந்து என்னை சந்திப்பான். மோசாங்கிற ஒரு மனைவிய கூட ஹாக்ரிட் எனக்காக கண்டுபிடிச்சு தந்தான். ஹாக்ரிடுடைய நல்ல மனசால எங்க குடும்பம் எந்த அளவுக்கு பெருசா வளர்ந்துருக்குங்கிறத நீங்களே பாக்குறீங்க இல்லையா? ஹாரி தனக்குள்ள மிச்ச மீதி இருந்த தைரியத்தெல்லாம் திரட்டி, அப்படின்னா நீங்க ஒருபோதும் யாரையும் தாக்குனதே இல்லையா? ஒருபோதும் இல்ல அப்படின்னு அந்த சிலந்தி கரகரப்பான குரல்ல கத்துச்சு. அது என்னுடைய இயல்பான குணமாவே இருந்திருக்கலாம். ஆனா ஹாக்ரிட் மீதுள்ள மரியாதையால நான் ஒருபோதும் மனுஷங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செஞ்சதே இல்லை. கொல்லப்பட்ட அந்த சிறுமியுடைய உடல் ஒரு குளியலறையில கண்டெடுக்கப்பட்டது. நான் ஒரு ஆளா வளர்ந்த அந்த அலமாரியை தவிர அந்த கோட்டையுடைய எந்த ஒரு பகுதியையும் நான் பார்த்ததே இல்லை.
எங்க இனத்துக்கு இருட்டும் அமைதியும் தான் பிடிக்கும். அப்படின்னா அந்த சிறுமியை கொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட ஹாரி. ஏன் கேக்குறேன்னா, அது எதுவா இருந்தாலும் அது மறுபடியும் வந்து மனுஷங்களை தாக்க தொடங்கி இருக்கு. அவன் பேசின வார்த்தைகள் கோபத்தோட நகர்ந்த ஏகப்பட்ட நீண்ட கால்களின் சலசலப்பு மற்றும் கொடுக்குகள் சொடுக்கும் சத்தத்துக்கு நடுவுல மூழ்கி மறைஞ்சே போயிடுச்சு. பிரம்மாண்டமான கருப்பு நிற உருவங்கள் எல்லா திசையில இருந்தும் அவனை சுத்தி நெருங்கி வர தொடங்குச்சு. ஹாக்வர்ட்ஸ் கோட்டையில வாழற அந்த ஜந்து அப்படின்னு ஆரகாக் பேச தொடங்குச்சு. மற்ற எல்லா உயிர்களையும் விட சிலந்திகளாகிய நாங்கள் ரொம்பவே அஞ்சி நடுங்கும் ஒரு பழங்கால உயிரினம். அந்த ராட்சச உயிரினம் பள்ளிக்குள்ள நடமாடுறத நான் உணர்ந்த மாத்திரமே என்ன பள்ளிக்கு வெளியில கொண்டு போய் விட்டுட சொல்லி ஹாக்ரிட் கிட்ட நான் எவ்வளோ கெஞ்சினேன்னு எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கு. அது என்ன உயிரினம் அப்படின்னு ஹாரி ரொம்ப அவசரமா கேட்டான். முன்னைய விட பலத்த சொடுக்கு சத்தங்களும் சலசலப்பு சத்தங்களும் கேட்டது. சிலந்திகள் அவனை நோக்கி மேலும் மேலும் நெருங்கி வரத போல தெரிஞ்சது. நாங்க அதை பத்தி பேசுறதில்ல அப்படின்னு ஆரகாக் ரொம்ப உக்கிரமா சொல்லுச்சு. நாங்க அதோட பேரை கூட சொல்றதில்ல. ஹாக்ரிட் என்கிட்ட பலமுறை கேட்டும் அந்த பயங்கர உயிரினத்தோட பெயரை அவன்கிட்ட கூட நான் சொன்னதில்ல. எல்லா பக்கங்கள்ல இருந்தும் சிலந்திகள் அவங்கள நோக்கி நெருங்கி வந்துகிட்டு இருந்ததால அதுக்கு மேல அந்த விஷயத்த பத்தி வற்புறுத்தி கேட்க ஹாரி விரும்பல.